தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. அன்பு கன்னி ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். கன்னி ராசியை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா, எதிரிகளை எதுக்கிறதுல ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டீங்க, அறிவாயுதத்தை பயன்படுத்துவீங்க. ஆயுதம் கூட காயத்தை தான் ஏற்படுத்தும், ஆனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அறிவாயுதம் வடுக்களாக மாறிவிடும். அவங்களால உங்களுடைய அறிவாயுதத்தை, அதனால ஏற்படக்கூடிய காயத்தை காலம் முழுவதும் அவங்களால மறக்கவே முடியாது. அப்படி எதிரிகளை உங்களுடைய அறிவாயுதத்தால வீழ்த்துவீங்க. அதிகபட்சம் அறிவாலேயே செயல்படுத்தக்கூடியவர்கள். வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க, வந்த சண்டையும் அறிவால தடுத்துருவீங்க. கோபம் வந்ததுன்னா பூ ஒன்று புயலாக மாறியதே, இல்லைனா பூகம்பம் தான், சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது மாதிரி என்ன வேணாலும் செய்வீங்க. ஆனா கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களை அமைதியாவே வச்சுப்பீங்க. கடைசியில முடியாததுக்கு தான் வெடிச்சு சிதறுவீங்க. எவ்வளவு வேணாலும் உங்களை அவமானப்படுத்துவாங்க, எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திப்பாங்க, எவ்வளவு இழிவா வேணாலும் பேசுவாங்க. உங்கள் நடை, உடை, பேச்சு இதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க உங்க வாழ்க்கையே ஒரு பாடமா கொடுப்பீங்க. எப்பொழுதுமே இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது, நீங்க என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் நகைச்சுவை உணர்வு உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். அடுத்தவர்களை சிரிக்க வைப்பீங்க, சந்தோஷமா வச்சுப்பீங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் இனன்பு கன்னிராசி நண்பர்களும் தோழிகள். ஆணுக்கு ஆணாக, பெண்ணுக்கு பெண்ணாக இருப்பீங்க. பழக்கத்துல ஆண் நண்பர்கள்ட்ட நீங்க பெண்ணா இருந்தா ஆண்கள் மாதிரியே நடந்துப்பீங்க. பெண் நண்பர்கள்ட்ட நீங்க ஆணா இருந்தா பெண்களாகவே மாறிடுவீங்க. அவங்களுக்கே சந்தேகம் வந்துடும், நம்ம மனசு அப்படியே புரிஞ்சுக்கிறாங்களே, என்ன நினைக்கிறாங்க, அவங்க கூட பழகிறவங்க, பேசுறவங்க, இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய மனசு என்ன அப்படின்னு அப்படியே புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு, கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். ஆனா இப்படிப்பட்ட நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் 6வது வீட்டுல இருந்த கடன், நோய், எதிரி ஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இப்ப 7வது வீட்டுக்கு என்ன சனியா, கண்டச்சனியா போயிருக்காரு. கஷ்டம்னா யாருக்கு தான் வராது? கஷ்டம்னா யாருக்கு தான் வராது? எல்லாருக்குமே கஷ்டம் வரும். ஆனா நம்ம எப்படி அந்த கஷ்டத்தை எதிர்த்து போராடி வாழணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குற அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, கடனாளிகிட்ட அவமானப்பட்டிருப்பீங்க, எதிரிகள் அவமானப்படுத்தி இருப்பாங்க. இதுதான் நேரம் அப்படின்னு உங்களுடைய சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறத நல்லா பயன்படுத்தியிருப்பாங்க. உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வெறுமையா இருக்கும். எதுலையுமே ஒரு தெளிவு இருந்திருக்காது, ஒரு சிந்தனை குழப்பத்திலே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எதுவுமே முழுமை அடையாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. பள்ளி படிப்பும் அப்படிதான், கல்லூரி படிப்பும் அப்படிதான். ஒரு வேலை தேடினாலும் தொழில் செஞ்சாலும் நான் முழுமை அடைஞ்சிட்டேன், எனக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு ஒரு நாளும் உங்களால சொல்லவே முடியாது. அப்ப ஏதோ ஒரு விரக்தியில இருந்துகிட்டே இருப்பீங்க. கசங்கின காகிதம் மாதிரி ஒரு குழப்பம் வாழ்க்கையில, கரடு முரடு. ஏன்னா பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னு இருக்குல்ல, அது கன்னி தான். ஏன்னா எல்லாரையும் நம்புறது, எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துறது, எல்லார் மேலேயும் மரியாதை வைக்கிறது, எல்லாருக்கிட்டையும் கொடுத்து உதவுறது, இந்த தாய் உள்ளம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதனால எதிரிகளை அறிவாயுதத்தால வீழ்த்தினாலும் நண்பர்களையும், கூட இருக்கிறவங்க செய்யற துரோகங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் மன்னிச்சு விட்டுருவீங்க. இந்த காலகட்டத்தில் பெரிய இழப்பை சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நிறைய கடன் இருந்திருக்கும், கடனால் அவமானப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு வேலை, தொழில் செஞ்சாகணுங்கிற கட்டாயம் வந்திருக்கும். நண்பர்களே, கன்னிராசி தோழிகளே, இந்த காலகட்டம் என்ன நடக்க போகுது? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வந்து 10 மாசம் ஆயிடுச்சு. ஆனா வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்பதான் வந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் வாய்ஸ் சரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. மனுஷனா பிறந்த எல்லாமே நம்ம கையில. மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் எது நடந்தாலும் அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம இஷ்டப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையா இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் டிசைன் அப்படிங்கறது போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. பல பேர் புரிஞ்சிருப்பீங்க, வயசை பொறுத்து இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும், நிகழ்வுகளுக்கும் காரணம் இந்த கிரக அமைப்பு தான்.
அதைத்தான் அந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். அவர் சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை யார் பின்பற்றுகிறாங்க அப்படின்னா, கோவில்ல இருக்கிற ஐயர்கள், பூசாரிகள், கோவில் நிர்வாகத்தினர், இவங்க எல்லாமே பாரம்பரியமா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வாக்கிய பஞ்சாங்கப்படி அவங்களுடைய பூஜைகள், நிகழ்வுகள், திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடத்துல திருக்கணித பஞ்சாங்கம் தான் அதிக பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதோட நம்ம ஆரம்பிப்போம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது சாதாரண மாற்றமா மட்டும் இருக்காது, உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். எப்பயாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க, இப்படி நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா அங்க இந்த சனி பகவான் வேலை செஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய ஆயுள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், தொழில் வேலையில ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், அதே போல கர்ம வினையை கொடுக்கக்கூடியவர். ஆயுள்னா என்னன்னு தெரியும், தொழில் வேலைன்னா நம்ம செய்யற தொழில் வேலைன்னு தெரியும். அது என்ன கர்ம வினை? கர்மா அப்படின்னா பல பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. நாம நினைக்கிறோம் நாம எதை செஞ்சாலும் இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது, 4 செவத்துக்குள்ளார செஞ்சாலும் தெரியாது, நம்ம மனசுக்குள்ளார நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் வெளியில தெரியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இறைவனுடைய அந்த டிசைன் நீங்க அப்படி நினைக்கணும்னு இருக்கிறதுனால தான் இங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேருடைய வாழ்க்கை முன்பே எழுதி வைக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம நல்லவங்களா சில பேருக்கு இருக்கோம், கெட்டவங்களா சில பேருக்கு இருக்கோம், நல்லதை சில பேருக்கு செய்யறோம், கெட்டதை சில பேருக்கு செய்யறோம். ஆனா சிலருடைய வாழ்க்கை, நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க கெட்டவங்களா இருந்தீங்க கெட்டது செஞ்சீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் எழுதி வைக்கப்பட்ட விதியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கர்மா. நாம என்ன செயல் செய்யறோமோ அதற்கான பலனை கண்டிப்பா நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கர்மா. அதை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். ஆனா அந்த சனி பகவானுடைய வேலை அல்லது அந்த இயக்கம், அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக பெருசு. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2.5 வருஷம் ஆதிக்கம் செலுத்துவார். 12 வீடுகள் அப்படின்னா நம்மளுடைய உடல், எண்ணம், அழகு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வீடுன்னா நம்மளுடைய பணம், குடும்பம், வாக்கு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு. தாய் உறவுகள் அதை சொல்லக்கூடிய ஒரு வீடு. நமக்கு இருக்கிற சொத்து, நம்ம வாங்கக்கூடிய சொத்து, வாகனங்கள், கற்ற வீடு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு. நமக்கு இருக்கிற குடும்பம், பாரம்பரியம், நம்முடைய குழந்தைகள் இதை சொல்ற ஒரு வீடு. இப்படின்னு 12 வீடுகள் இருக்குல்ல. இந்த 12 வீடுகள்லயும் 2.5 வருஷத்துக்கு ஒரு வீட்டுல இவருடைய ஆதிக்கம் இருக்கும். எல்லா கிரகங்களும் 1 வருஷம் இருக்கும், அது குரு பகவான். 1.5 வருஷம் இருக்கும், அது ராகு கேது பகவான்கள். 2 மாசம் இருக்கும், அதாவது 45 நாள் செவ்வாய். 1 மாசம் இருக்கக்கூடிய சூரியன், புதன் இவங்கெல்லாம் 1 மாசத்துல இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும். சந்திரன் 3 நாளைக்கு ஒரு முறை, அதாவது 2.5 நாளைக்கு ஒரு முறை. இப்படி கிரக அமைப்புகள் இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் என்ன அப்படிங்கறதான் இங்க முக்கியம். நம்ம ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டாலோ நாம எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய உழைப்பினால், முயற்சியினால் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் முன்னேறிடுவோம் அப்படிங்கறத காட்டுறதுதான் அந்த ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சனி பகவான். இப்ப இந்த சனி பகவான் 6ஆம் தேதி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ அது நடந்துடுமோ, இது நடந்துடுமோ, அதை பண்ணிடுவாரோ, இதை பண்ணிடுவாரோ அப்படின்னு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தர்மம் தவறாமல் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நியாயம் உணர்வுடனும் வாழ்பவர்களை இந்த சனி பகவான் கருணை பார்வையோடு அத்தனை நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பார். தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்களை சனி பகவான் தண்டிக்காம விடமாட்டார். ஆனா நேர்மையா இருக்கிறவங்க இங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யார் நேர்மையா இருக்கிறாங்க? இங்க யாருமே கிடையாது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், யாருக்கு நம்ம துரோகம் பண்ணோம், யாருக்கு கெடுதல் பண்ணோம், யார் வாழ்க்கையை கெடுத்தோம், நமக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுவோம். 100 பேர் இருக்கோம்னா 100 பேரும் வருத்தப்படுவோம். அப்ப யார் தாயா நேர்மையா இருந்தது? அப்ப யாருக்குமே நல்லது செய்யலையா சனி பகவான்? அப்ப யாருமே நல்லவங்க இல்லையா? கண்டிப்பா இல்லதான். 100% சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்க யாருமே கிடையாது. அதனாலதான் எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த சனி பகவான் அவருடைய கர்ம வினையை தீர்த்து கொண்டிருக்கிறார். எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்டம், துன்பம், துயரம், விபத்து, நோய், கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர்றதுக்கு காரணமும் அதுதான். அப்ப நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இங்க ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி பாக்குறீங்க, வாழ்ற வாழ்க்கையில எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாம உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய பலனை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அவ்வளவுதான்.
அதனால இங்க சனி பகவான் வந்துட்டாரு, கெட்டவங்க மட்டும் தான் வருத்தப்படணும், நல்லவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னா, இங்க பொதுவான விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரு சில நேரத்துல தப்புகள், தவறுகள், ஒழுக்கக்கேடுகள் அல்லது துரோகங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாருக்காவது நம்ம பண்ணிடுவோம். நமக்கு நம்ம நல்லவங்க தான். ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம பல வகையில இருப்போம். அந்த நேரத்துல மனம் வருந்தி நம்மள திட்டினாலும் சரி, நம்ம மேல பொறாமப்பட்டாலும் சரி, நம்மள கெடுக்குன்னு நினைச்சு ஏதாவது செஞ்சாலும் சரி, இந்த சனி பகவானுடைய கர்ம வினையில நம்ம சிக்கிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சனி பகவானுடைய இந்த கர்மா எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அப்படி ஜாம்னு உங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனி பகவான் இந்த கர்ம வினையை எப்படி பற்றிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் விதின்னு ஒன்று இருக்குது. அந்த போர் காலம்தான் இந்த காலம். உண்மையாக என்ன சொல்லணும் அப்படின்னா, போர் வந்தாச்சு, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, சண்டை செய்கிற காலம், சண்டை செஞ்சே ஆகணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தத்துக்குள்ளார நீங்கள் வந்துட்டீங்க. உங்களை சுற்றி தான் இங்கே போர் நடக்க போகுது. ஒரு போரில் நீங்கள் இருக்கிறதா நினச்சிக்கிங்க. வாழ்க்கையே அப்படிதான், மனுஷ வாழ்க்கையே அப்படிதான். சில பேருக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களாம் உள்ள வந்த உடனே, அதாவது பிறந்த உடனே எல்லாமே நல்லா இருக்கும். கஷ்டப்படாமல் வாழ்ந்துட்டு மற்றவங்க சேர்த்து வச்ச சொத்துல வளர்ந்துட்டு அப்படியே கஷ்டத்தையே பார்க்காம போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. அதனால இப்போ நீங்கள் போரில் இருக்கீங்க. போரில் ஒரு வழக்கு மொழி இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். நோ கார்ட்டர் அப்படிங்கிற மொழி அது இங்கிலீஷில். குவார்ட்டரில் நோ கார்ட்டர். உடனே அவங்க நினப்பு அங்கே போகுது இல்லை. நோ கார்ட்டர் அப்படின்னா போர் நடக்கும்போது சரணடைகிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், போர் கைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு விதி என்னன்னா, சரணடைகிறவங்கள கொல்லக்கூடாது, அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது போர் விதி. ஆனால் இந்த நோ கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கொடூரமான விதி அங்கே இருக்குது. அதாவது போர் நடக்கும்போது ஒரு நாடு நோ கார்ட்டர் அப்படின்னு அறிவிச்சிட்டா, அந்த நாட்டை எதிர்த்து போராடுகிற வீரர்களுக்கு எப்பொழுதுமே மன்னிப்பு கிடையாது. மரணம் ஒன்றுதான், மரணம் நிச்சயம். அங்க போர் விதி செயல்படாது. வலிமை இருக்கிறவன் புழைச்சிக்கலாம், வலிமை இல்லாதவனுக்கு மரணம் 100% உண்டு. அதனால அந்த போர் எப்படி இருக்கும், இன்னும் உக்கிரமமா இருக்கும். நாம தான் சாவ போறோமே, இன்னும் 4 பேரை கொன்னுட்டு சாவோம் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கொடூரமா அந்த களம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. மரணம் ஏற்படுற வரைக்கும் அந்த மனிதன் போராடுவான், போராடிக்கிட்டே இருப்பான். அங்க என்ன நடக்கும், ரத்த ஆறு ஓடும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும். ஏன்னா அங்க போராடித்தான் ஆகணும், சாவதான் போறோம், அதுக்கு முன்னாடி 2 பேரை கொண்டுட்டு சாவுங்கிற அந்த எண்ணம். அது மாதிரி தான் நோ கார்ட்டர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கு. ஆனா இப்ப அது கன்ஃபார்ம். இந்த போர்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாதுங்க. பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமே என்ன செய்யணும், நீங்க கியாரே செட்டிங்கா முடிஞ்சவங்க முன்னாடி வாங்கடான்னு தில்லா நின்று சண்டை செஞ்சே ஆகணுங்க. அதனால கன்னி ராசி அப்படின்னு பொறுமையா இருந்தது போதும். உங்களுடைய குணத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைக்கணும். உங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கும், ஃபார்முலா வச்சிருப்பீங்க, ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பீங்க. உங்களுக்கு நீங்களே போடப்பட்ட சங்கிலி கயிறு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் உடைச்சி வெளியில வர வேண்டிய ஒரு முக்கியமான காலம் இது. அதாவது நோ கார்ட்டர் அப்படின்னு சொன்னல, உங்களை சுத்தி பிரச்சனைகளும் துன்பங்களும் துரோகங்களும் எதிரிகளும் கஷ்டங்களும் வந்திருக்கு. இப்ப நீங்க சூழ்நிலை கைதியா இருக்கீங்க. அப்படியே இருந்துட முடியுமா? இனிமே இருக்க முடியாது. என் நண்ப கன்னி ராசி நண்பர்களே, எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வெளியில வாங்க. உங்களுக்குன்னு இருக்கிற அந்த கட்டுப்பாட்டை உடைச்சிட்டு வாங்க. ஏன்னா கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகி இருக்கிறார். 7ஆம் வீடு எதுங்க, கண்டச்சனி. கண்டச்சனின்னா தன்னுடைய மனைவி அல்லது கணவன், நண்பர்கள், தொழில்ல இருக்கிற நண்பர்கள் அல்லது தொழிலுக்கு உதவி செய்யறவங்க, இதை சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல சனி பகவான் போயிருக்காரு. இதுக்கு மேல மிகப்பெரிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களையோ உறவினர்களையோ நம்ப மாட்டீங்க. ஆனா வேற்று மொழி மனிதர்கள், யாரோ வழியில போறவங்க வரவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு புது சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு செய்வாங்க. உங்க வாழ்க்கையை மாத்த போறாங்க. உங்களுடைய திறமை புதியவர்களுக்கு தென்படும். அவங்க கண்ணில் பட்ட உடனே இனிமே உங்களை தூக்கிட்டு போறாங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டு வெளியே வாங்க. ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. நிறைய பேர் தன்னுடைய சூழ்நிலைக்காக தன்னுடைய மானத்தை விட்டுட்டு
திறமையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த நேரத்தில் கிடைக்கிற பணத்துக்காகவும் வேலை செய்கிறோங்கிற மரியாதைக்காகவும் சம்பளம் கொடுக்குறாங்களே என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிட்டு கட்டுப்பட்டு வாழ்வீங்க. அந்த கட்டுப்பாடெல்லாம் உடைங்க. அதான் முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்ட அந்த சங்கிலியை உடைங்க. ஒரு இங்கிலீஷ் படம், அந்த இங்கிலீஷ் படத்துல ஒரு அலுவலகத்துல எந்நேரமும் மேனேஜர் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். எது செஞ்சாலும் குத்தமா இருக்கும், வளரவே விட மாட்டான். ஆனா அதி புத்திசாலி. ஆனா கஷ்டத்துக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் அந்த மேனேஜர் எது சொன்னாலும் கேட்டுட்டு செஞ்சுட்டு இருப்பான். ரொம்ப டார்ச்சர். ஆனா அவன் திறமைக்கேற்ற வேலை அங்க இல்ல. ஆனா சுச்சுவேஷன் அந்த நேரத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு செலவுக்காக, மாச செலவுக்காக அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணுமே அப்படின்னு பெட்ல கூட தங்க சொன்னாங்க டாக்டர். தங்காம கட்டு மட்டும் போட்டுட்டு ஆஃபீஸ் வந்துடுவான். அங்கேயும் பிடிச்சி அவனை கேலி கிண்டல் பண்ணுவான். என்ன லீவ் வேணுமா, வேணுன்னே கட்டு போட்டு வந்திருக்கியா, எதுக்கு இவ்வளோ நேரம் லேட் ஆச்சு அப்படின்னு போய் டார்ச்சர் பண்ணுவான். இவனுக்கு தாங்க முடியாத கோபம், என்ன செய்யுதுன்னே தெரியாது. அப்படியே அவனுடைய கேபினுக்கு போவான். போய் ஒரு லெட்டர், ரிசைன் லெட்டர் எழுதி வைப்பான். எழுதி வச்சுட்டு கீபோர்டை கையில் எடுத்துப்பான். எங்கே போறேன்னு கேட்பான் எதிரில் வந்து அந்த மேனேஜர். அந்த கீபோர்டிலே ஒரே அடி மண்டையில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதாவது பொறுத்தது போதும், இருக்கிற பிரச்சனையை கூட தாங்கிடலாம், ஆனால் இவன் டார்ச்சர் தாங்க முடியல, நம்முடைய திறமையை விட்டுட்டு ஏன் இவன்கிட்ட வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோபம். மதியாதார் இடத்துல இருக்க வேண்டாம். அதாவது அருமையான சவுந்தரராஜன் பாடல். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலையும் கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள தமிழருக்கு அவை சொன்னது, மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது, அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி மதிக்காத வேலையிலையோ திறமை இல்லாத சூழ்நிலைக்காக செய்யக்கூடிய தொழிலையோ இந்த காலகட்டத்தில் இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் உடைச்சி இந்த கட்டுப்பாட்டெல்லாம் மீறி உங்களுக்குன்னு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை, நீ இப்படி தான் எல்லாத்தையும் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும், வேலை செய்கிற இடத்துல எது சொன்னாலும் கேட்டுக்கணும், தொழில் செய்கிற இடத்துல அதிக லாபம் வச்சிடக்கூடாது, அதாவது கஸ்டமருங்க வந்து எல்லாரும் உன்கிட்டே வரணும், எந்த வியாபாரம் செஞ்சாலும் எல்லாரோட கம்மியாக விற்கணும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடு சொல்லியிருப்பாங்க. ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது, பெண்கள்கிட்ட பேசக்கூடாது, வீணு உம்புக்கு போடாது, ஒருத்தன் அடித்தா கூட வாங்கிக்கணும், ஏன்னா ஏமாத்தினாலும் அனுபவிச்சுட்டு போட்டுன்னு நம்ம மன்னிச்சு விட்டு வரணும். அதெல்லாம் உடையுங்க. இந்த நேரத்தில் கண்டச்சனி. எவன் ஒரு அடி அடித்தாலும் நீங்கள் 2 அடி அடி, இல்லைன்னா அவன் 3 அடி அடிச்சுட்டு என்ன பண்ணுவான், நம்மளை காணாம அடிச்சிருவான். இங்கே சண்டை போட்டே ஆகணும், இல்லைன்னா நாம சமாதி தான். அதாவது சூழ்நிலைக்கு சொல்கிறேன். சமாதினா ஒருத்தவங்களை கொலை பண்ணணும் அப்படி நினச்சிடக்கூடாது. எல்லா பிரச்சனையும் எதிர்த்து போராடினா தான் இந்த காலகட்டத்திலேருந்து உங்களால் மீண்டு வர முடியும். நிறைய பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை நிறைய இருக்குது. தேவையில்லாத சண்டை போடுவாங்க கணவனோ மனைவியோ. ஏன்னா இது வரைக்கும் அடக்கி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வீரம் இல்லை, நீங்கள் ஒரு கோழை, எதை சொன்னாலும் கேட்டுப்பீங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளார இருக்கு. அதனால மாற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் ரிவெஞ்ச் எடுங்க. அந்த மேனேஜர் மாதிரி தான், நம்மளை மதிக்காதவன்ட்ட நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எடுத்து பேசுங்க. உங்களுடைய நிலையை கன்ஃபார்ம் பண்ணிங்க, உங்களுடைய இருப்பிடத்தை கன்ஃபார்ம் பண்ணிங்க. நான் இப்படி தான், நான் இங்கே தான் இருப்பேன், இந்த மாதிரி தான் இருப்பேன், சுதந்திரமாக தான் இருப்பேன், எனக்கு பிடிச்சதானே செய்வேன், என் இஷ்டப்படி தான் இருப்பேன், அடுத்தவங்களுக்காக இனிமேல் வாழ முடியாது, அடுத்தவங்களுக்காகலாம் நான் இனிமேல் சாப்பிட முடியாது, அடுத்தவங்களுக்காக இனிமேல் வேலை செய்ய முடியாது, நான் என் வாழ்க்கையை விருப்பப்பட்டு நான் வாழ போகிறேன். அதாவதுங்க, லட்சக்கணக்கில் கடன் இருக்கும், ஆனால் படித்த வேலையில் இல்லாமல் கிடைச்ச வேலையில் இருப்பீங்க. அந்த வேலையை விட்டுட்டா, இருக்கிற வேலையை விட்டுட்டா அடுத்த வேலை கிடைக்குமோங்கிற பயம் வந்துடும். அது தேவையில்லை. உங்கள் விருப்பப்படி ஒரு வேலையில் சேர்றீங்க, நீங்கள் ஆர்வமாக அந்த வேலையை செய்கிறீங்க, வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அதனால வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்க விருப்பப்படி வாழுங்க. உங்களை மதிக்கிற இடத்துல நீங்க இருங்க. இந்த காலகட்டத்தில் இந்த கண்டச்சனி கட்டாயம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. அதாவது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது பணம். ஆனா கொஞ்சம் அமைதியா இருக்கணும், செயல்ல காட்டணும், பேசக்கூடாது, அடிச்சிடணும். அதாவது வாயில தான் கண்டோம். எப்படி? அப்ப வாயை திறக்கக்கூடாது, அடிச்சிடணும். நந்தா படம் பார்த்துருப்பீங்க, ஹீரோ பேசவே மாட்டார், அடிதான். அந்த மாதிரி வாயை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அத்தனை யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களால் பெற முடியும். திடீர் அதிர்ஷ்டம், நல்ல பொண்ணு கிடைப்பாங்க, நல்ல பையன் கிடைப்பாங்க. வாழ்க்கையில் இருக்கிற வேலையை விட்டு வந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யுங்க, ஒரு வேலைக்கு போங்க, கூலி வேலைக்கு போங்க. இந்த உலகத்தை கற்றுக்குங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்களை கற்றுக்குங்க. பணம்னா என்ன, பணம் ஒரு மனுஷனை எப்படி மாற்றுது அப்படிங்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா பணத்தை நோக்கி ஓடக்கூடியவர்கள் நீங்கள் இல்லை, கன்னிராசி நண்பர்களோ தோழிகளோ இல்லை. மனசு தான், அன்பு தான் முக்கியம், மனிதர்கள் முக்கியம், குடும்ப வாழ்க்கை முக்கியம், இந்த ஒற்றுமை முக்கியம்.
அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாரே வாழ்ந்தவங்க. அதனால பணத்தினுடைய அருமை, பணத்தினுடைய ஆதிக்கம், பணம் என்னென்னலாம் செய்யும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் உங்களுக்கு இந்த சனி பகவான் புரிய வைப்பாரு. அதிக அளவு உங்களுக்கு யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாட்டரி, பங்கு சந்தையில பணம் போட்டீங்கன்னா பெருசா பெருகும். அரசு துறை, அரசியல்வாதிகள் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. ஆனா கவனமா இருங்க. கூட இருக்கிறவங்கள ரொம்ப கண்காணிச்சுட்டே இருங்க. புதுசா வரவங்கள கூட நீங்க கண்டுக்க வேண்டியதில்லை. ஆனா கூட இருக்கிறவங்க சரியா அந்த நேரத்துல காலை வாரி விடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா சனி பகவான் கெட்டவங்களை உங்கள்ட்ட இருந்து பிரிக்கணுங்கிறது தான் இப்போ உள்ள விதி. அப்ப என்ன செய்வாங்க? சுயரூபத்தை காட்டுவார்கள். அதுல நீங்க பெருசா பாதிக்கப்படக்கூடாது. இந்த நேரத்தில் சுயரூபத்தை காட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய நஷ்டத்தை, பெரிய பிரிவை, பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதனால நீங்க கவனமா இருந்தீங்கன்னா சின்னதா நடக்கும். அப்பவே நீங்க உஷாராயிடலாம். எது சொன்னாலும் கேட்காதீங்க. எங்க கூப்பிட்டாலும் போகாதீங்க. ஒரு முதலீடு போடணுமா, ஒரு பண விஷயமா ஈடுபடாதீங்க. சீக்கிரட்டான தொழிலுக்கெல்லாம் அவங்க கொண்டு போவாங்க. இழிவான செயலுக்கு உங்களை அழைச்சிட்டு போவாங்க. குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பல வழிகளை காட்டுவாங்க. நண்பர்கள் கேட்காதீங்க. முக்கியமா உங்களுடைய கணவன் பேச்சையோ மனைவி பேச்சையோ சுத்தமா கேட்காதீங்க. கேட்ட வரைக்கும் போதும். நல்லா யோசிச்சு பாருங்க. எது கேட்டிருந்தாலும் அது பெருசா சாதிக்க முடியாது. அவங்க கைக்குள்ளார இருந்தால் உங்களை வச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் அடிச்சு எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு பொத்துங்க, மூடிக்கிட்டு சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க இஷ்டப்படி சுதந்திரமா ஒரு வேலையை, ஒரு தொழிலை நடமாட பழகிக்கங்க. உங்களை கட்டி இருக்கிற சங்கிலியை உடைக்கிறதுக்கு மேல இருந்து யாரும் வரமாட்டாங்க. நீங்க தான் உடைச்சாகணும். தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட எதையுமே செய்யுங்க. ஒரு விஷயம்தான். நேர்மை மட்டும் இருந்துருச்சு, உண்மை மட்டும் இருந்துருச்சு, இறைவனுடைய ஆசீர்வாதம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை, உங்க வீட்டுக்கும் காட்ட வேண்டிய காலகட்டம் இது. ரொம்ப கவனமா இருங்க. அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும். பெரிய அவமானமே பட்டாச்சு, உசுர் போனது மாதிரி. அதனால இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு உங்களுடைய கொள்கையை நோக்கி, உங்களுடைய ஆசையை நோக்கி எல்லாத்தையும் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும். கடன் இருக்கா, ஐயோ இந்த வேலையை விட்டுறாத, இந்த தொழிலை விட்டுறாத, நமக்கு கடன் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை கட்டுப்படுத்துவாங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய திறமை வெளிப்பட்டதுன்னா இதை விட பல மடங்கு உங்களால சம்பாதிக்க முடியும். அந்த கடனெல்லாம் 2-3 மாசத்துல அடைக்க முடியும். ஏன்னா யார் ஒருவன் தான் விருப்பப்பட்டு தன்னுடைய லட்சியத்துக்காக ஒரு தொழிலையோ வேலையோ செய்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாரும் ஒரு பக்கம் போவாங்க, நீங்கள் ஒரு பக்கம் தான் போய் ஆகணும். ஆனால் வெற்றி ரொம்ப எளிது. எல்லாரும் நீங்கள் போகிற பாதையில் புலி, சிங்கம், முதலை, யானை இதெல்லாம் கிடக்கு அப்படின்னு பயந்துட்டு அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஆனால் துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்த மாதிரி. இதுக்கு மேலே என்ன இருக்கு? அப்போ நீங்கள் யாருன்னு காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம். எல்லாரும் ஓடுற பாதையில் போகாமல், யார் சொன்னாலும் கேட்காம உங்களுக்குன்னு ஒரு தனிப்பாதையை இந்த காலகட்டத்தில் வகுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். கண்டிப்பா இந்த கண்டச்சனில கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற உறவு பாதிக்கப்படும். ஆனா அது நல்லதுக்கா இருக்கட்டுமே. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம்ல, கண்டிப்பா பாதிக்க தான் பட போகுது. அது பிரச்சனை இல்லை. ஆனா அது நல்லதுக்கு பாதிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்காக சண்டை போடுங்க. குடும்பத்துல கணவன் மனைவியும் அன்னோன்னியமா இருக்கணும், அன்பா இருக்கணும், பிரியக்கூடாது, ஒருத்தர் மதிச்சு இருக்கணும். இதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க தான். ஆனா நம்மளை மதிக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். மதிக்கிறவங்கள மதியுங்க. கையெடுத்து கும்பிடுறவங்கள நீங்க காலில் விழுந்து கும்பிடுங்க. அது அடுத்தது. மதிக்காதவங்களெல்லாம் நம்ம மதிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னைக்குமே உங்களால் முன்னேறவே முடியாது. இது வரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே மதிக்க மாட்டாங்க உங்கள் பேச்சை. எதையுமே இனிமேல் எதிர்மறையாக செய்வாங்க. ஒற்றுமை இருக்காது. குடும்பத்தில் அமைதி இருக்காது. பரபரப்பாக இருப்பாங்க, படபடப்பாக இருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. இனிமேலும் அப்படி தான் கேட்கணும்னு நினைப்பாங்க. கேட்காதீங்க. குடும்பத்தில் யார் சொன்னாலும் கேட்காதீங்க. உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து காட்டுங்க. சீக்கிரம் உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க. அவன் என்ன வேணாலும் உங்களுக்கு துரோகம் பண்ணட்டும், எவ்வளோ பிரச்சனை வேணாலும் கொடுக்கட்டும். இந்த நேரத்தில் நண்பர்கள்லாம் ரொம்ப சுயநலமாக யோசிப்பாங்க, ரொம்ப திமிராக நடந்துக்கிறதா யோசிப்பாங்க. அதெல்லாம் யாருக்கு வேணும்? அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் துணிஞ்சி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களை ஒதுக்குபவர்கள் நிறைய பேர் இந்த டைமில் இருப்பாங்க. பிரிய தான் போகிறாங்க. நீங்கள் என்ன பிரியறது? நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு பிரிஞ்சு உங்களுடைய தொழிலுக்காக, வேலைக்காக போங்க. எந்த இடத்துலையும் வித்தியாசமாக யோசிங்க. சிந்திச்சு செயல்படுங்க. உங்களை மதிக்கிற இடத்துல, உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கிற இடத்துல நீங்கள் இருங்க. மற்ற எந்த இடமா இருந்தாலும், அது வீடாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வியாபார இடமா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் இருக்கலாம். எந்த இடமாக இருந்தாலும் உங்களை அங்கீகரிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய கனவுகளை மெய்யாக்குற இடத்துல இருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் மதிப்பு கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டுறாதீங்க. ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறது இதுதான். கண்டிப்பாக 90% பேருக்கு
ஒரு மாற்றம் வரும். எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. அதை உங்களுக்கு பாசிட்டிவா பயன்படுத்திங்க, நெகட்டிவா நினைக்காதீங்க. என்னால் முடியாது அப்படின்னா அந்த உலகத்தில் யாராலையும் முடியாது, உன்னால முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லி வச்சிருப்பாங்க. நீ ஒரு கோழை, நிறைய பேர் தடுத்துருப்பாங்க. இனிமே தானே பார்க்க போறீங்க என் ஆட்டத்தை, தைரியமா சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேசாதீங்க, செயலில் காட்டுங்க. ஒரு வார்த்தை பேசுறவனை ஓங்கி அற விடுங்க, 2 வார்த்தை பேசாதீங்க. முரட்டுத்தனமா நடந்துக்குங்க, நீங்க வீரம் அப்படின்னு காட்டிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அமைதியா இருக்கணும், தன்னடக்கமா இருக்கணும், ரொம்ப ஆடக்கூடாது அப்படின்ட்டு. போதும், அடிக்கி அடி, உதக்கி உத. ரொம்ப ஓவரா போனா அமைதியாயிடுங்க, பின் வாங்கிடுங்க. உங்களுடைய நேரம் காலம் வரும்போது நீங்க பாயுங்க. ஏன்னா வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. எப்பொழுதுமே வெற்றி அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. தோல்வினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவமானம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த அவமானமும் தோல்வியும் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. மனுஷங்களை இந்த 6 விஷயங்கள் ஆட்டி படைக்கும். சத்ரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதாவது 6 விஷயங்கள்னா ஆசைகள், கோபம், பேராசை, பற்று, பொறாமை, ஈகோ அப்படிங்கிற இந்த 6 விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்போ என்ன ஆகும்? இந்த 6 விஷயங்கள் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். எந்த நேரத்தில் எது செயல்படும்னே தெரியாது, அப்படி செயல்படும். அப்படி இந்த 6 விஷயமும் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி கன்ஃபார்ம். அப்போ என்ன செய்வீங்க? வாழ்க்கையே தோல்வி அடைஞ்சது மாதிரி, வீணாக போனது மாதிரி, சேலை இருந்தது மாதிரி ஆயிடுவீங்க. இப்போ இந்த 6 விஷயத்தில் ஒன்று வந்தாலே நம்ம வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அதிக ஆசைப்பட்டாலும் தப்பு செய்வோம், கோவப்பட்டாலும் அவசரப்படுவோம், பேராசைப்பட்டாலும் தப்பான வழியில் போகிறதுக்கு ஆசைப்படுவோம். எது மேலேயாவது பற்று இருந்தால் அதை எப்படியாவது அடையணும், என்ன செஞ்சாலும் அடையணும், என்னனாலும் தப்பு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஈகோ வந்துன்னா அடிக்கடி யார் மேலேயாவது மோதுவோம், யார் வாழ்க்கையிலேயாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நம்ம தடம் மாறுவோம், புத்தி வேலை செய்யாது, அதிக குழப்பம் ஏற்படும். அப்போ என்ன நடக்கும்? தோல்வி தான். ஆனால் இப்படிலாம் நடந்துருச்சே, தோல்வி ஆயிடுச்சே, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே உங்களை மீறி ஏதாவது நடந்திருக்கு அல்லது நடக்குது அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சியும் பண்ணுங்க. தோல்விகளிலிருந்து தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நண்பர் யாருன்னா தோல்விதான். வெற்றியை காட்டிலும் தோல்விதான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்களை சொல்லித்தருது. தோல்விங்கிற ஒரு வாத்தியார், வெற்றிங்கிறது தான் சர்டிஃபிகேட்டு. அதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம்ல, அது வெற்றி. இந்த தோல்விங்கிறது வாத்தியார், பல பாடங்களை சொல்லி கொடுக்கிறவர் அந்த தோல்விதான். அந்த தோல்வி வரும்போது எந்த வேலையில் என்ன தவறு செஞ்சோம், யார் செஞ்சது, யாரால் அந்த தவறு நடந்தது, அதை எப்படி சரி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அது நம்மளை சரி பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணவும் வைக்குது. உண்மையான வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இங்கே யாருமே முதல் முயற்சியிலே ஜெயிக்கலை. யாருமே பிறந்ததுலேருந்தே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரல. யாருமே பிறந்ததுலேருந்து கோடீஸ்வரனுங்க இல்லை. அவங்களுக்கு பின்னாடி பெரிய போராட்டம் இருக்கும். பிறந்ததுலேருந்தே கோடீஸ்வரனா இருக்கிறவங்க அவங்க பிறக்கிறதே வேஸ்ட்டு. கடவுள் என்ன செய்கிறாரு? அவங்கள ஒரு பொம்மை மாதிரி பிறக்க வச்சு, பொம்மையாகவே வாழ வச்சு, பொம்மையாகவே கடைசி வாழ்க்கையை முடிச்சுட்டு அனுப்புகிறாரு. அப்படி ஒரு பொம்மை நீங்கள் இல்லை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் குரு அப்படிங்கிற ஒரு முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் ஆசிரியருங்கிறவர் முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் இந்த தோல்வி அப்படிங்கிறது முக்கியம். எதிர்கால வெற்றியை இலக்காக கொண்டு உழைக்கணும் அப்படின்னா இந்த தோல்வி நமக்கு தேவை. தோல்வி அப்படிங்கிறது வலிக்கத்தான் செய்யும், வேதனை ஏற்படும், அவமானம் வரும், வாழ்வா சாவாங்கிற நிலைமை ஏற்படுத்தும், வெளியிலே வர முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்து இந்த தோல்வி நிரந்தரம் இல்லை, வெற்றி தான் அடுத்த இலக்கு அப்படின்னு முயற்சி பண்ணணும். இங்கே நம்பிக்கை மட்டும்தாங்க முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்துட்டால் போதும், மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அதான் இந்த சனி பகவானுடைய குணமே என்னன்னா உழைக்கிறவங்கள தான் பிடிக்கும். அதனால உழைப்பின் மீது உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கணும். அதே போல உண்மையா இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும், நேர்மையா இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை மனசுல வச்சுக்கங்க. இப்ப சனி பகவான் 7ஆம் வீட்டுல கண்டச்சனியா இருக்காரு. அவருடைய பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சனி பார்த்தாலே அந்த இடத்துல சோதனை தான். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுப்பாரு, அமைதியா இருக்கிற குளத்துல குழப்பத்தை உருவாக்குவார். அப்பதான் என்ன நடக்கும்? சும்மா இருக்கிற சங்க ஊதுனாதான் அது பழுதாகாம ஊதிக்கிட்டே இருக்கும். சும்மா இருக்கிற குளத்துல குழப்பினாதான் மீன் பிடிக்க முடியும். அந்த மாதிரி தான் ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு, பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று சனி பகவான் கிளப்ப போறாரு அப்படின்னு அர்த்தம். அவர் பார்வை இடம் அப்படின்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல அந்த பார்வை இடம் விழுது. சனி பாக்கியஸ்தானத்துல விழுந்தாலே கொஞ்சம் தந்தை முரண்டு பிடிப்பார், இல்லாத பிரச்சனைலாம் உருவாக்குவார்.
அண்ணன் தம்பியோட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக வேலை செய்வார், இல்லைன்னா சண்டை போடுவார், நில பிரச்சனை வரும். உங்களுக்கு வர வேண்டிய நல்லதை தடுப்பார், கெட்டதை தேடி தேடி கொடுப்பார். அதாவது எதெல்லாம் நீங்கள் பாக்கியம்னு நினைச்சீங்களோ அதிலெல்லாம் பிரச்சனை வரும். முன்னோர்களுடைய சொத்து வந்தாலும் சரி, பெயர் புகழ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. கண்டச்சனின்னா என்னங்க? 7ஆம் வீட்டுக்கு சனி போகும்போது உங்களுடைய ராசியை பார்த்தாலே அது உங்களுக்கு கண்டம் மாதிரி தான். அதாவது கணவன் மனைவி அந்த இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ஆளுமை இருக்குல்ல, நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு பதியப்படுத்திருப்பீங்க. அதாவது உங்களுடைய உருவம், பேச்சு, அழகு, தன்னம்பிக்கை, தைரியம், இதில் எல்லாத்துலேயும் சோதனையை வைப்பார். ஏதாவது ஒரு அவமானம் வரும், உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, திடீர்னு காலையில் நல்லா இருப்பீங்க, திடீர்னு ஈவினிங்கு கையில் காலில் கட்டு போட்டிருப்பீங்க. நல்ல பேர் வாங்கியிருந்துருப்பீங்க, திடீர்னு கெட்ட பேர் வாங்குவீங்க. திடீர்னு போலீஸு கேஸு அப்படின்னு வரும். ஒரு ஆணோ பெண்ணோ உங்கள் மேலே பழி சுமத்துவாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவமானம் திடீர்னு தேடி வரும். அப்படியே உங்களுடைய கௌரவம் இருக்குல்ல, அது பாதிக்கக்கூடிய பல சம்பவங்கள், விஷயங்கள் நடக்கும். அப்போ என்ன பண்ணோம்? எல்லாம் எனக்கு தெரியும், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா உங்கள் ஊரை விட்டு கிளம்பிடுங்க, ஊரில் இருக்காதீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு நான் யாருன்னு இந்த ஊருக்கு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் வரும். கடன் நிறைய வந்து சேரும், ஏமாற்றங்கள் வரும், தொழிலில் எதிர்பாராத நஷ்டம் வரும். ஆனால் கவலைப்படாதீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எத்தனை நஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருந்தால் விட்டு கொடுக்காதீங்க, பிடிக்காத தொழிலாக இருந்தால் மாறிடுங்க. இதுதான் ஒரே ஒரு விஷயம்தான். அதில் தொழிலில் கஷ்டம் வந்தாலும் பிடிச்ச தொழிலாக இருந்தால் விடாதீங்க, பிடிக்காத தொழிலாக இருந்தால் அடுத்த நிமிஷம் அந்த தொழிலில் இருக்காதீங்க. அது தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் இதை மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த காரியத்திலையும் தைரியமாக இருங்க, ஆனால் அலட்சியமாக இருக்காதீங்க. எதையுமே உடனே செய்யுங்க, தாமதப்படுத்தாதீங்க. வேலை அதிகரிக்கும், கவலைப்படாதீங்க. தொழிலில் ரொம்ப நேரம் வேலை செய்யுங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்யலாம். இந்த 2.5 வருஷத்தில் அதிக நேரம் வேலை செய்யுங்க. உங்களுடைய மேனேஜரோ ஓனரோ என்னப்பா இவ்வளோ நேரம் செய்கிற, டைம் முடிஞ்சே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வாங்கணும். அது எக்ஸ்ட்ரா உங்களுடைய சம்பளத்தை தாண்டி நீங்கள் வருமானத்தை சேர்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரும். இந்த சுற்றமத்தை புரிஞ்சுக்கிங்க. அதாவது ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, அந்த கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு அதிகமாக வேலையும் தொழிலையும் செய்கிறீங்க அப்படின்னா அது மூலியமாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வருமானம் எப்பயாவது உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். அதுதான் இந்த கர்மா அப்படின்னாலே என்ன அர்த்தங்க? கடன் அர்த்தம். கர்மாவை கழிச்சிட்டு கர்மாவை சேர்க்கணும். கடன் நீங்கள் கொடுத்து வைக்கணும். நீ எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நேரங்காலம் இல்லாமல் உழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையில், அந்த தொழிலில் ஒரு நாள் உங்களுக்கு முன்னேற்றம் சத்தியமாக இருக்குது. இறைவனுடைய ஆசி எப்பொழுதும் பெறறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆன்மீக சிந்தனையோட எதை வேணாலும் செய்யுங்க. நான் இப்போ சொன்னல, ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக பலம், ஆன்மீக நம்பிக்கை இருந்ததுன்னா யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாத்தையும் எதிர்த்து போராடலாம், எல்லாரையும் எதிர்த்து வாழலாம். இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். ஆன்மீக சிந்தனையும் உண்மை, நேர்மை, இதெல்லாம் உழைப்பு, இந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஆன்மீக சிந்தனை வளர்த்துங்க. இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம். சரி, பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்ல, இங்கே தான் நீங்கள் கவனமாக கேட்கணும். சனி பகவானை பார்த்து யாரும் அச்சப்படாதீங்க. அவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அப்படின்னு சொன்னான். ஒழுங்காக நம்ம கடமையை செஞ்சாலே, உண்மையாக உழைச்சாலே, எளியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நேர்மையாக இருந்தாலே இந்த சனி பகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற பழமொழி 100க்கு 1000% உண்மை. 1000 துரோகத்தையே நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அது சூழ்நிலை. 1000 கெடுதல் பண்ணியிருந்தாலும் அது அந்தந்த காலகட்டம். 1000 கெட்டது நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது நேரம், விதி. அதிலிருந்து உணர்வு பூர்வமாக வருத்தப்பட்டு இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்ன தண்டனை வேணாலும் கொடுப்பா இறைவா, இதுக்கு மேலே நான் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுடைய கர்ம வினை அகல ஆரம்பிக்கும். அங்கேருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் பல பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிறவர், பல பிரச்சனையை கொடுக்கிறவர், அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் கொடுக்கிறவர் அவர் தான். அப்போ என்ன செய்யணும்? சனி பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு பச்சரிசி கோலமாவு இருக்குல்ல, அதை சாதாரணமாக நம்ம நினச்சிப்போம். அந்த பச்சரிசி கோலமாவை அரைச்சி பொடியாகவும் அரைக்கலாம், தண்ணி மாதிரி இந்த கோலம் விடுவாங்களே அப்படி வச்சுக்கோங்க. காலையில் கோலத்தை விட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து தெய்வங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூவை வச்சுட்டு சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா அதை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துளி ஏற்றிக்கிங்க. அதை உங்கள் பைக்குள்ளாரையும் போட்டுக்குங்க. பச்சை கற்பூரம் பணத்தை இழுக்கக்கூடியது. பஞ்சகாவிய எண்ணெய் இந்த பிரபஞ்சத்தை தன் வசப்படுத்தக்கூடியது. முக்கியமாக பச்சரிசி கோலமாவு எதுக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை.
1000 பேருக்கு நம்மளால அன்னதானம் செய்ய முடியுமா? மனிதர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு நமக்கு உதவி பண்ண முடியுமா நம்மளால? முடியாது. அப்ப அந்த உயிரினங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய விதி என்ன தெரியுமா? சனி பகவானுடைய விதி என்ன தெரியுமா? நீங்க எத்தனை உயிரினங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அது யானைக்கா அல்லது பூனைக்கா, ஈக்கா, எறும்புக்கா, மனிதர்களுக்கா, விலங்குகளுக்கா அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அதுதான் நமக்கு சனி பகவான் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். 1000 மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் இருக்குல்ல, 1000 எறும்புக்கள், பூச்சிக்கள் அன்னதானம் செஞ்சது மாதிரி இந்த பச்சரிசி கோலமாவால கோலம் போடுறது வீட்டு வாசல்ல 33 கோடி தேவர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அது 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதும், இந்த எறும்புகள் பூச்சிகளுக்கு பச்சரிசியை கொடுக்கறதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அதை செஞ்சுட்டு தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிங்க, இல்லைன்னா பஞ்ச தீபம் ஏற்றிக்கிங்க. இல்லைன்னா 3 விளக்கு இருந்துன்னா 3லையும் நல்லெண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், நெய் 3 விளக்கும் ஏற்றி வச்சுக்கிட்டு உட்காருங்க. 7 தலைமுறைக்கு முன்னாடி செய்த பாவங்கள் தீரும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா. அலட்சியப்படுத்தாதீங்க. 7 தலைமுறைக்கும் முன் செய்த பாவங்கள் தீரும்போது என்ன நடக்கும்? உன் வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே அற்புதம் நடக்கும். அப்படியே அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எந்த மந்திரம்? ஓம் ஷம் சனிச்சராய நம அப்படிங்கிற இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சொல்லிடலாம். ஒரு 10 நிமிஷம் 108 முறை கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். என்ன முக்கியம்? நான் சொன்ன அத்தனை பொருட்களும் முக்கியம். பச்சரிசி கோலமாவு, சூடம் சாம்பிராணி அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், பச்சை கற்பூரம். பையில போட சொன்னால பணம் எங்கே இருந்தாலும் உங்களை நோக்கி பாயும். வேலையில், தொழிலில் எப்பொழுதும் அந்த பச்சை கற்பூரத்தை பர்ஸில் வச்சுக்கிங்க. இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி சொன்னல, அது எப்படி நாங்கள் டெய்லியும் அரைச்சி போட முடியுமா அப்படின்னா, சரி எத்தனை நாளுங்க? முடிஞ்சா 48 நாள், அல்லது 27 நாள், அல்லது 18 நாள், அல்லது 9 சனிக்கிழமை. நல்லா இதை மைண்டில் வச்சுக்கங்க. இத்தனை நாள் உங்களால் என்ன முடியுதோ செஞ்சு பாருங்க. முதல்ல 9 நாட்கள் எடுத்துக்கங்க, செஞ்சு பாருங்க. மாற்றம் வருது அப்படின்னா அடுத்தது 18 நாள் செய்யுங்க. மாற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அடுத்து 27 நாள் செய்யுங்க. மாற்றம் 48 நாள் செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் 100% நடக்கும். இந்த பச்சரிசி கோலமாவு 48 நாள் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். கவலைப்படாதீங்க. பச்சரிசி கோலமாவு கட்டி தண்ணியில் கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 9 பூஜை பொருட்கள் அதில் கலந்து, இங்கே பாருங்கள், நம்பர் இருக்கு பாருங்கள், 9043688626 ஜெய்சான். அத்தனை பூஜை பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது. பச்சரிசி கோலமாவு கட்டி, பச்சரிசி கோலமாவு பவுடர் எல்லாம் மண்ணாலையும் கலர் பொடியாலையும் நம்ம கோலம் போடுறோம். ஒரு புண்ணியமே இல்லை. இவங்கள்ட்ட பச்சரிசி கோலமாவு பவுடர்னு இருக்குது, பச்சரிசி கோலமாவு கட்டி கரைச்சி போடுற அதுவும் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உணவு சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களும், பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள் இது கலந்த அத்தனை பொருட்களும் இருக்குது. வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். சுத்தமான நெய், சுத்தமான எண்ணெய், இப்படி சுத்தமான பாரம்பரியமான அத்தனை பொருட்களும் கிராமத்தில் இருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. சாமிக்கு தானே தரமில்லாத பூஜை பொருட்களாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பலனும் குறைவாக இருக்கும். தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இப்படி இத்தனை நாள் 108 முறை சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவுமே இல்லை. வெற்றி மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும், சுகமாக நடக்கும். இந்த சனி பயிற்சியை என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் அத்தனையும் காணா போயிடும். இங்கே இதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை மட்டும்தான் வேணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை மட்டும்தான் வெற்றிக்கான ஒரே ஆயுதம். என்ன நம்புறீங்களோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மாவை நம்புறீங்களோ இல்லையோ, கணவன் மனைவியை நம்புறீங்களோ இல்லையோ, குழந்தைகளை நம்புறீங்களோ இல்லையோ, இந்த உலகத்தில் யாரை நம்புறீங்களோ இல்லையோ, கடவுளையும் கூட நம்புறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நம்பினாலே போதும். அத்தனை பேரையும் நம்புவீங்க. அத்தனை நல்ல விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கடலளவு கஷ்டம் வந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, தோல்விகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். எந்த பிரச்சனையுமே, எந்த துக்கமுமே, எந்த அழுகையுமே, எந்த இழப்புமே, எந்த துரோகமுமே, எந்த அவமானமுமே நிரந்தரம் கிடையாது. அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோட
மன வலிமையோட போராடுங்க. வெற்றி நிச்சயம், வெற்றி உங்கள் வசம். எப்பொழுதும் இந்த 5 துணைவர்களை உங்க கூட சேர்த்துக்குங்க. யாரு? அன்பு, அறிவு, வீரம், பொறுமை, தன்னம்பிக்கை. இந்த 5 துணைவர்களை வாழ்க்கை பயணத்துல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி, இன்பம், செல்வம், அமைதி, நிம்மதி. இந்த 5 செல்வங்களும் உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வரும், உங்களை தொடர்ந்து வரும். சரி, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். கன்ஃபியூஸா எப்பொழுதும் இருக்காதீங்க. கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.